2026 துலாம் ராசி நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அருமையான ஒரு கார் வாங்குவீங்க. அதுதான் உண்மை. இருக்கிற காரை கொடுத்துட்டு நல்ல காராக வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேர் ஒருவேளை டூ வீலர் இருந்தீங்கன்னா டூ வீலர் மாற்றி ஒரு பெரிய வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பாக்கியஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்க போது எப்படி பார்த்தாலும் 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு குரு போனதுக்கப்புறம் ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள். தொழில் அமைப்பு அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற ஒருத்தராக இருப்பார். ஒர்க் பண்ணி கொடுக்கறது நீங்களாக இருப்பீங்க. உங்கள் ஷேர் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் ஒருவேளை மனைவியாக இருந்தால் கணவருடைய தொழிலில் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக மாறுவீங்க. இல்லை நீங்கள் கணவராக இருக்கீங்கன்னா ஒய்ஃபோட தொழிலில் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக மாறக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கு குரு வர்றார் அப்படின்னாவே அது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்துக்கு குரு வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும். கால் முட்டி சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொடை பகுதிகளில் சின்ன பிரச்சனை. ஒரு சில பேருக்கு மருகு இருக்குது சார், அது பெரிய சமாச்சாரம் கிடையாதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது ஏதோ கட்டி போல் இருக்கு, இல்லை லைட்டாக அது பயோப்சி அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லி நம்மளை பயன்படுத்துவாங்க. ஆனால் பெரிய பாதிப்புல ஒன்றும் கொடுக்காது. ஸோ மோராலஸ் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு 2026 கண்டிப்பாக உண்டு. பரிகார ஸ்தானம்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக சாரங்கபாணி வழிபாடு. கும்பகோணம் சாரங்கபாணியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஓவராலாக பார்க்கும்போது 85% நல்லா இருக்கு.